தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆகாச கருடக்கிழங்கு எந்த கிழமையில எப்படி கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆகாச கருடக்கிழங்கு எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆகாச கருடக்கிழங்கு அப்படிங்கிறது அந்த அஷ்டகர்ம மூலிகைகள்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அஷ்டகர்ம மூலிகைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த அஷ்டகர்மமான மாந்திரீக கர்மங்களுக்கு உதவக்கூடியது இந்த ஆகாச கருடக்கிழங்கு. இதை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மற்றவர்களால் ஏற்படக்கூடிய பொறாமை, கண்திருஷ்டி மற்றும் தீய சக்திகள், எந்த விதமான மாந்திரீக தீய விளைவுகளில் இருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த ஆகாச கருடக்கிழங்கு. இதில் 16 கிழங்கு வகை இருக்குது. இது மருத்துவத்திற்கும் பயன்படும். அதே மாதிரி இந்த அஷ்டகர்ம மூலிகைகளாகவும் இது செயல்படுது. இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா அமானுஷ்ய சக்திகள்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம வீட்டிற்கு நமக்கும் வரக்கூடிய திருஷ்டி தோஷங்களெல்லாம் போக்கக்கூடிய தன்மை இந்த ஆகாச கருடக்கிழங்குக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு மற்றவர்களால், அதாவது எதிரிகள்னால் நமக்கு உறவுகள்லேயே எதிரிகள் இருக்காங்க. இப்படி அவங்களால ஏற்படும் பில்லி சூனியம், மாந்திரீக விளைவுகள் மற்றும் கண் திருஷ்டி, பொறாமை, இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய தீய விளைவுகளை இருந்து நம்மளை காப்பாற்றி அந்த கருடக்கிழங்கு இந்த மாந்திரீக எதிர்வினைகளை இந்த ஆகாச கருடக்கிழங்கு ஈர்த்து கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தன்மை உடையது. நமக்கும் நம்ம வீட்டுக்கும் வரக்கூடியது அது இழுத்துக்கும், அது தன்னைத்தானே இழுத்து அது தன்னை அழிச்சிக்கும். இதனால் வீட்டில் உள்ளவர்கள் மாந்திரீக தீய விளைவுகளில் இருந்தும், திருஷ்டி, அடுத்தவங்களால் ஏற்படக்கூடிய பொறாமை, இதில் இருந்து நம்ம காக்கப்படுவோம். அது மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஆகாச கருடக்கிழங்கு நிலவாசலில் நம்ம கட்டுறப்ப இந்த எந்த விதமான விஷ ஜந்துக்களும் சரி, சிறிய பூச்சிகளும் சரி, எதுவும் வீட்டுக்குள்ளே வராது. இதோட வாசம் அதுக்கெல்லாம் பிடிக்காதான். இந்த ஆகாச கருடக்கிழங்கு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்லா புதுசாக அப்படியே பார்த்து நல்லதாக வாங்கிக்குங்க. உங்கள் வீட்டில் நிறைய எதிர்மறை சக்திகளும், நான் முன்ன சொன்ன மாதிரி எதிரிகளால் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி தீய சக்திகளும் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு புதுசாக நீங்கள் அந்த ஆகாச கருடக்கிழங்கு நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் அது சீக்கிரம் காஞ்சி போயிடும், அது வளராது. இந்த மாதிரி அந்த கிழங்கு பட்டு போச்சு, வளரலை, காஞ்சி போச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இல்லை எதிர்மறை சக்திகள் இருக்குது. அது ஈர்த்து கொண்டதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாற்றப்படுவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக இன்னொரு கிழங்கு நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு கோவிலெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய கோவில்களில் தெரு ஓரங்களில் இருக்கக்கூடிய கடைகளில் இந்த கிழங்கு கிடைக்கும். இதை நீங்கள் மறுபடியும் வாங்கிட்டு கட்டி வைக்கலாம். அது இல்லாமல் தீய சக்திகள் இல்லாமல் உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்குது, தெய்வ சக்தி இருக்குது, உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த கிழங்கு நல்லா முளைவிட்டு பசுமையாக அப்படியே வளரத் தொடங்கும், நல்லா அழகாகவே வளரும். இது மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் நல்ல சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த ஆகாச கருடக்கிழங்குக்கு ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் பாம்பு ஊர்ந்து செல்லும்போது ஆகாயத்தில் கருடன் பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கருடனை பார்த்ததும் இந்த பாம்பு போய் ஓடி ஒளிஞ்சிக்குமா. அதே போல் இந்த கிழங்கோட வாசம் இந்த பாம்பு பயந்து ஓடிடுமா அந்த இடத்த விட்டு. அது மட்டும் இல்லை, இந்த கருடக்கிழங்கை பார்க்குறப்ப கருடன் பறக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தோடு இருக்கிறதுனால அந்த கிழங்குக்கு ஆகாச கருடக்கிழங்கு அப்படின்னு பேர் வந்தது. இந்த கிழங்கை வாங்கி நம்ம வீட்டில் நிலவாயிலில் கட்டி விடுவோம். இதை ஏன் நிலவாசலில் கட்டி விடணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்படி கட்டணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆகாச கருடக்கிழங்கு பார்த்திங்கன்னா பஞ்சபூத சக்தி சொல்லுவோம்ல, நிலம், நீரா, காற்று, ஆகாயனம். இதில் இந்த ஆகாய பூதத்தோட சக்தியை அதிகம் கொண்டுள்ளது இந்த கிழங்கு, உயிர் சக்தி அதிகம் உடையது. அதனால தான் இதற்கு சாகாமூலி அப்படிங்கிற பேரும் வந்தது. சாகாமூலின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்னொரு காரணமும் உண்டு. காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இப்போ ஒரு கயிற்றுல கட்டி தொங்க விடுறோம் அப்படின்னா அது சுற்றி இருக்கக்கூடிய காற்றை ஈர்த்து கொண்டே அது உயிர் வாழக்கூடிய தன்மை உடையது. அது மட்டும் இல்லை, அதில் முளைவிட்டு கொடியாகவே படர்ந்து விடும். அதனால் இந்த மூலிகைக்கு சாகா மூலி அப்படின்னு பேர். அமானுஷ்ய சக்திகளை அதிகம் உடைய மாந்திரீக மூலிகை சக்தியை கொண்ட காய் அப்படின்னா கிழங்கு அப்படின்னு சொன்னால் இதை தான் சொல்லலாம். அஷ்டகர்ம காரியங்களுக்கு பயன்படக்கூடிய கிழங்கு இது வீட்டில் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வச்சுருக்கணும்.
இதை வந்து நம்ம படுக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம், நிலவாசலில் வைக்கலாம், பூஜை செய்கிற இடத்துல வைக்கலாம், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்யக்கூடிய இடத்துல கட்டி வைக்கலாம். இது மாதிரி செய்யறதுனால நமக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும், ஆயுள் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை எப்படி கட்டுவோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னா நம்ம வீட்டு நிலவாசலில் வந்து கற்றாழை, படிகாரம், எலுமிச்சம்பழம், காஞ்ச மிளகாய் இப்படிலாம் கட்டி வைப்போம் இல்லையா? அதுபோல் இதுவும் ஆகாச கருடக்கிழங்கு ஒன்று. ஆனால் அது கட்டுறீங்களோ இல்லையோ இந்த ஆகாச கருடக்கிழங்கை கண்டிப்பாக கட்டி வைங்க. நிறைய உங்கள் வீட்டில் வந்து மாற்றம் தெரியும். நீங்கள் கட்டி வச்சு பாருங்கள். இப்போ நிறைய பேர், பல பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இது மாதிரி கட்டி வைக்கிறாங்க. ஆனால் சரியான வழிமுறையை அவங்க பின்பற்றுவதில்லை. எப்படி கட்டணும், எந்த நாள் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தெரியாமல் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கிழங்கு எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வாங்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை என்று இந்த ஆகாச கருடக்கிழங்கை வாங்கிட்டு வாங்க. இல்லை அமாவாசை என்னைக்கு வாங்க முடியல, நான் முன்னாடி போகிற அன்னைக்கு வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம், தவறு இல்லை. ஆனால் அமாவாசை அன்னைக்கு வாங்கினீங்கன்னா சிறப்பு. ஆனால் கட்டக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மட்டும்தான் நீங்கள் நிலவாசலில் கட்டணும். அது எந்த நாள் அப்படின்னா அமாவாசை முடிஞ்ச 3ஆம் பிறையான வளர்பிறை அன்று தான் வீட்டு வாசலில் கட்டணும். இப்போ கட்டுவதற்கு முன்னர் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குங்க, அந்த கிழங்கு முழுகிற மாதிரி. அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு இதை போட்டு 3 இருந்து 4 மணி நேரம் அந்த தண்ணீரில் போட்டு வச்சிடணும். அதற்கு பிறகு அந்த கிழங்கை நல்ல ஒரு நல்ல மஞ்சத்தூள் பவுடரை எடுத்து தண்ணியில் போட்டு குழச்சி அந்த மஞ்சத்தூளை முழுவதுமாக தடவுங்க. தடவிட்டு 27 இடத்துல குங்குமம் பொட்டுங்களை வைங்க. அந்த கிழங்கை சுற்றி வைங்க. அதற்கு பிறகு தான் நீங்கள் வீட்டு வாசலில் கட்டணும். இது மாதிரி கட்டுனீங்க அப்படின்னா தான் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், பொறாமை இதனால் ஏற்படக்கூடிய தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வெளியேறும். வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்திகளும் அணுக முடியாது. டெய்லி நீங்கள் சாமி கும்பிட்றப்ப செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி காட்டுவீங்க இல்லையா? அப்போ அதற்கு சாம்பிராணி காட்டுங்க. டெய்லி ஊதுபத்தி காட்டுங்க. கற்பூரம் சாம்பிராணி எப்பெல்லாம் சாமிக்கு காட்டுவீங்களோ அப்பெல்லாம் காட்டுங்க. இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அகலும், வீட்டில் நேர்மறை சக்தி பரவும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.